வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, நல்ல ஒரு அருமையான பச்சை பயிறு சுழியம் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே கடலைப்பருப்பு சுழியம் எப்படி செய்கிறதுன்னு நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அதோட லிங்க் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஆனால் இன்றைக்கி நம்ம பச்சை பயிறு வச்சு எப்படி சுழியம் செய்கிறதுன்னு பார்ப்போம். டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்கும். இப்போ வாங்க அந்த சுழியம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடனே கிடச்சிட்டு இருக்கும். இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ பச்சை பயிர் சுழியம் செய்கிறதுக்கு பச்சை பயிர் 1 டம்ளர் அளவு எடுத்திருக்கேன். அதை லைட்டாக நம்ம வறுத்துட்டு வேக வைப்போம். நல்லா ஒரு லைட்டாக ஒரு மணம் வரும், வாசம் வரும் வறுக்கும் போதே. அந்த டயத்தில் நம்ம ஆஃப் பண்ணிக்கணும். ரொம்ப செவரெல்லாம் வறுக்கணும்னு அவசியம் இல்லை. நல்ல ஒரு வாசம் வந்தோடனே ஆஃப் பண்ணோம்னா போதும். நல்லா வறுத்ததுக்கப்புறம் இது நல்லா கழுவிட்டு நம்ம அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி வேக வைப்போம். 1 டம்ளர் பாசிப்பருப்புக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றுனீங்கன்னா சரியான அளவாக இருக்கும். இதிலே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து ஒரு குக்கர் மூடி போட்டு நல்லா ஒரு 3லேருந்து 4 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்குங்க. பாசிப்பருப்பு ஊற வைக்க வேணாம், இது போல் வறுத்துட்டு வேக வச்சோம்னா போதும், நல்லாவே வெந்து வந்துடும். இப்போ அதுக்கு இடையில நம்ம வெல்லம் கரைச்சி எடுத்துக்கும். 1 டம்ளர் பாசிப்பருப்புக்கு 1 டம்ளர் வெல்லம் நல்லா இடிச்சிட்டு அளந்து எடுத்துக்குங்க. கரெக்டான அளவாக இருக்கும். அதில் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்குவோம் வெல்லத்தை. இப்போ பாருங்கள், பாசிப்பருப்பு நல்லா வெந்து வந்துடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா மசிய வெந்து வரணும். ஒரு 4 விசில் வச்சோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா வெந்ததை ஒரு தடவை நல்லா ஒரு கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்குங்க. மத்து இருந்தால் கூட மத்தால் கூட மசிச்சு விட்டுக்கலாம். ரொம்ப மசிச்சிடக்கூடாது. கொஞ்சம் அங்கங்கே ஒன்றும் பாதியமாக இருக்கிற மாதிரி மசிச்சு எடுத்துக்குங்க. வெள்ளை தண்ணி நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு பாத்திரத்துக்கு வடிகட்டி எடுத்துக்குவோம். இப்போ வெள்ளை தண்ணி வடிகட்டினதுக்கப்புறம் நம்ம மசிச்சு வச்சுருக்க பாசிப்பருப்பை அதில் சேர்த்துக்குவோம். வெல்லம் பார்த்திங்கன்னா நமக்கு பாகுபதம்லாம் தேவையில்லை. நம்ம பாசிப்பருப்பை அதில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா அந்த வெள்ளை தண்ணியோட கலந்து விட்டுக்குங்க ஒத்தாப்பில். இதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் சுக்குத்தூள் சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் 1 டம்ளர் தேங்காய். பாசிப்பருப்பு எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு எல்லா அளவுகளும் மெஷர்மெண்ட் பண்ணிக்கோங்க. தேங்காயை சேர்த்து இப்போ நல்லா எல்லாத்தையும் ஒத்தாப்பில் ஒன்று கலந்து விட்டுட்டே இருங்க. நல்லா கெட்டியாகி வரணும். நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னாக்கா நல்லா இது போல் திக்காகி வந்துடும். இறக்க போகிற சமயத்தில் ஒரே ஒரு டீஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. நெய் சேர்க்குறது நல்லாவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா இறுகி வந்துடுச்சு. இன்னுமே இது நல்லா கெட்டியாயிடும். ஆறுனதுக்கப்புறம் இப்போ நல்லா இதை ஆற வச்சு எடுத்துக்குவோம். ஆறுனதுக்கப்புறம் இது போல் உருண்டைகளாக ரெடி பண்ணி எடுத்துக்குவோம். எந்த சைஸுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உருட்டி எடுத்துக்கங்க. இது போல் உருண்டைகளாக இப்போ எல்லாம் உருட்டி எடுத்துட்டேன். இப்போ இதுக்கு மேல் மாவு ரெடி பண்ணிக்குவோம். அதுக்கு 1.5 டம்ளர் அளவுக்கு நான் மைதா மாவு எடுத்திருக்கேன். இப்போ இந்த மைதா மாவில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தோம்னா போதும். இப்போ தண்ணி ஊற்றி இதை பஜ்ஜி மாவு மாதிரி நம்ம கரைச்சி எடுத்துக்கணும். பஜ்ஜி மாவு எப்படி ஓரளவு திக்காக, ரொம்பவும் கெட்டியாக இல்லாமல் ரொம்பவும் தண்ணியாக இல்லாமல் ஒரு மீடியமாக கலந்து எடுத்துப்போம்ல, அதே போல் இந்த மாவையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கணும். நல்லா கட்டிகள்லாம் இல்லாமல் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கரைச்சி எடுத்துக்குவோம். கரைச்சிட்டு காட்டுறோம் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், மாவு இந்த அளவுக்கு இருக்கணும். அப்போ தான் நமக்கு சுழியத்து மேலே நல்லா ஒட்டி நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாவில் நம்ம ஒரு உருண்டைகளாக எடுத்து போட்டு பொரித்து எடுத்துக்கணும். நான் எண்ணெய் காய வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு அதுக்கப்புறம் நம்ம இந்த சுழியத்தை பொரித்து எடுத்துக்கணும். இப்போ எல்லாத்தையும் நான் எண்ணெயில் சேர்த்துக்கிறேன். நல்லா ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் மறுபக்கம் திருப்பி போட்டு, இது சீக்கிரமாகவே வெந்து வந்துடும். ரொம்ப நாளை வச்சுருக்கணுன்ற அவசியம் இல்லை. நமக்கு உள்ள பூர்ணம் வெந்திருக்கும். வெளில உள்ள மாவு வேகிறதுக்கு மட்டும் போட்டு எடுத்தோம்னா போதும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். இதே போல் எல்லாத்தையும் நான் பொரித்து எடுத்துக்கிறேன். இப்போ எல்லாமே நான் பொரித்து எடுத்துட்டேன். ரொம்ப அருமையாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நல்லா சாஃப்டாக ரொம்ப அருமையாக இருக்குங்க. நீங்களும் இந்த பச்சை பயிர் சுழியத்தை இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.